ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு பயங்கரமான மணி ஏர்னிங் வெப்சைட் வந்து புதுசாக லான்ச் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 மேலே முழுக்க ஃப்ரீயாக அமௌண்ட் வந்து ஏன் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ரா பண்ணுற பேமெண்ட் சூப்பராக ட்ரஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியாக எந்த விதமான ஒர்க் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக அந்த அமௌண்ட் வந்து ஏன் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அமௌண்ட் வந்து ஏன் பண்ணலாம். எப்படிலாம் ஏன் பண்ணுறது, எப்படிலாம் வித்ரா பண்ணி டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்க நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாருங்கள், டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் வச்சுங்க. ஸோ இது மாதிரி மணி ஏர்னிங் ஆப்போ வெப்சைட்டும் எது வந்து புதுசாக லான்ச் ஆச்சு அடுக்க டெய்லி பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டெலிகிராமில் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் ஜாயின் வச்சுங்க. இது மாதிரி லூட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுட்டு இன்னும் குயிக்காக அதிகமான மனுஷன் வந்து வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த வெப்சைட் ஜஸ்ட் வீடியோக்கலாம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டைட்டில் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்கோப் பாருங்கள், வெப்சைட் லிங்க் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌசர் பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த இடத்துல வந்து பாருங்கள் சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து வந்து பாருங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன் அப்பை கிளிக் பண்ணி அப்போ சைன் அப் ஆயிரும். இதுக்கப்புறம் சைன் அப் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன் அப் கிளிக் பண்ணினா போதும் ஃபுல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி மணி ஏர்னிங் கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சைன் அப் இந்த வெப்சைட் வந்து பாருங்கள் ஒரு 50 ரூபா வந்து 100 வரைக்கும் அமௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து போகிறோம் ஒரு பல்கான சூப்பரான ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். அது எப்படின்னு கேட்டு இந்த ஆப்ஷனுக்கு வாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு வாங்க. ஸோ மேலே வந்து பாருங்கள் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்டைனபிள் கொடுத்துருப்பாங்க, வெல்ஃபேர் கொடுத்துருப்பாங்க, ரீசைக்கிளிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பாருங்கள் 2 பேக் ஆக்டிவ் பண்ண போகிறோம். 2 பேக் வந்து பாருங்கள் சின்ன பேக்னா அதை ஆக்டிவ் பண்ணி 1 டே இன்கம், அது போக வந்து பாருங்கள் ஒரு 53 நாள் இன்கமும் ஒரு கிடைக்க போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த சஸ்டைனபிளில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக்கில் வந்து பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 பாருங்கள் ஏகப்பட்ட பேக் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த பிளான் மட்டும் பாருங்கள் 370 ரூபா ப்ரைஸ். 370 ரூபா போட்டு இந்த பேக் ஆக்டிவ் பண்ணிட்டோம்னா டெய்லி இன்கம் வந்து பாருங்கள் 137 ரூபா கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு ரெவன்யூ கிடைக்கும் கேட்டிங்கன்னா 53 நாள் 53 × 137 போட்டிங்கன்னா 7261 ரூபா கிட்ட வருது. நீங்கள் போட்ட மட்டும் 2 நாள் 3 நாள் எடுத்துருப்பீங்க. அதுக்கு மேலே வரம்பலாம் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த பேக் மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டு விட்டால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ இன்னொரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேருக்கு வாங்க. வெல்ஃபேரில் வந்து பாருங்கள் 150 ரூபா ப்ரைஸ். இந்த பேக் ஆக்டிவ் பண்ணினா அடுத்த நாளே 300 ரூபா அமௌண்ட் கிடச்சிடும். ஆனால் ஒரே பேக் தான் ஆக்டிவ் பண்ண முடியும். 150 ரூபா போட்டு ஆக்டிவ் பண்ணினா நாளைக்கு இன்றைக்கி ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து பாருங்கள் 300 ரூபா அமௌண்ட் கிடச்சிடும். அந்த அமௌண்ட் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து பாருங்கள் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த சஸ்டைனபிள்னு ஒரு பிளான் இருக்கு பாருங்கள் இந்த பேக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேக் ஏதாச்சும் ஒரு பேக் ஆக்டிவ் பண்ணி நம்ம தான் இந்த வெல்ஃபேரில் இருக்க பேக்கில் ஆக்டிவ் பண்ண முடியும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சஸ்டைனபிள் வந்து பாருங்கள் 370 ரூபா பேக்கு. இங்கே வந்து பாருங்கள் இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் குவான்டிட்டி வந்து 1. ஸோ இப்போ வந்து பாருங்கள் அகைன் இன்வெஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு நமக்கு வந்து பாருங்கள் சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள் பேக் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் தெரிஞ்சிருக்கு 370 ரூபா பேக்கை ஆக்டிவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ அகைன் வந்து பாருங்கள் இப்போ வேலெட் வந்து பாருங்கள் ஒரு 4630 ரூபாய்க்கு நான் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அகைன் வந்து பாருங்கள் அந்த அமௌண்ட் வச்சு வெல்ஃபேரில் ஒரு பேக் ஆக்டிவ் பண்ணுறேன். வெல்ஃபேரில் வந்து பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து பாருங்கள் 200 ரூபா பேக் ஆக்டிவ் பண்ணோம்னா டெய்லி இன்கம் வந்து பாருங்கள் ரெவன்யூ வந்து 50 ரூபா கிடைக்கும். ஆனால் 350 ரூபா தான் கிடைக்கும். அதே நம்மளுக்கு வந்து பாருங்கள் 150 ரூபா போடுறதுக்கு அடுத்த நாளே 300 ரூபா அமௌண்ட் கிடச்சி. இது வந்து பெட்டர் பிளானாக இருக்குது. இந்த பிளானை இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பிளான் வெல்ஃபேரில் ஃபஸ்ட்டு பிளான் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அகைன் இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள் வேலிட் ஆர்டர்ஸில் வந்து பாருங்கள் 2 பிளான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். வெல்ஃபேர்லேயும் 1, சஸ்டைனபிள்லேயும் 1, 2 பிளான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். 370 ரூபா பிளான் 1, 150 ரூபா பிளான் 1. 370 ரூபா மூலமாக டெய்லியுமே வந்து பாருங்கள் எனக்கு வந்து 157 ரூபாய் 137 ரூபாய்க்கு இன்கம் கிடைக்கும். 150 ரூபா ஆக்டிவ் பண்ணதுக்கு நாளைக்கே 300 அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு 300 ரூபா, இது வந்து 400 ரூபாயாச்சு. ஸோ 470 கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 520 ரூபாய்க்கிட்ட 520 ரூபாய்க்கிட்ட வந்து பணம் போட்டிருக்கேன். 520 ரூபா போட்டதுக்கு எனக்கு நாளைக்கே வந்து பாருங்கள் இதில் ஒரு 300 ரூபாயும் இதில் ஒரு 137 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஒரு 437 ரூபா வந்து பாருங்கள் நாளைக்கே கிடச்சிடும். ஸோ 520 ரூபாய் போட்டு நாளைக்கே வந்து பாருங்கள் 437 ரூபா கிடச்சிடும். அடுத்த நாளைக்கும் போது 2வது நாளைக்கும் போது வந்து பாருங்கள் இது மூலமாக 137 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 நாளே போட்ட அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே வர அமௌண்ட் எல்லாமே டெய்லியுமே எனக்கு வந்து பாருங்கள் 137 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கும். எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா 53 நாள் வரைக்கும் வந்து பாருங்கள் எனக்கு இந்த அமௌண்ட் ஒரு 7261 ரூபா வரைக்கும் இந்த அமௌண்ட் ப்ராஃபிட்டாக இருக்கும். டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள் இதில் ஒரு 300 ரூபாயும் இதில் வந்து 7260 ரூபாய் டோட்டல் வந்து பாருங்கள் 7500 ரூபா வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பாருங்கள் வெறும் 520 ரூபா அமௌண்ட் வச்சு நான் வந்து எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 2 பிளானோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்டைனபிளில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பிளானும் வெல்ஃபேரில் ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் ஆக்டிவ் பண்ணிங்க. ரீசைக்கிளிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் 470 ரூபா போட்டு பேக் ஆக்டிவ் பண்ணுறா டெய்லி இன்கம் வந்து பாருங்கள் 179 ரூபா கிடைக்கும். ஸோ 53 நாளைக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளான்லாம் வேண்டாம். வெல்ஃபேர்லையும் சஸ்டைனபிள்லேயே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 பிளான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான் மட்டும் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இதிலே சூப்பரான ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணுற அமௌண்ட் ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். ஆக்டிவ் பண்ணுறதுக்கு மெயின் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெபாசிட்னு இருக்கும்.
ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் கூட என்டர் பண்ணிக்கலாம். 520 ரூபானா கரெக்டாக 520 ரூபா மட்டும் என்டர் பண்ணிட்டு சேனலில் செலக்ட் பண்ணிட்டு 2 டெபாசிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து QR UPI எல்லாமே வரும். அது மூலமாக வந்து பாருங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பிளான் ஆக்டிவ் பண்ணலாம். அது மாதிரி பிளான் வந்து ஆக்டிவ் பண்ணிங்க. 2 பிளானுமே ஆக்டிவ் பண்ணிங்கன்னா இது மூலமாக இன்கம் வந்து பாருங்கள் டெய்லி இன்கம் வந்து இங்கே வந்து வித்ராபில் வந்து பாருங்கள் ஆட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். இது போய் இன்னும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டீம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் இருக்குது. வந்து காப்பி பண்ணிட்டு இந்த ரெஃபர் லிங்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது மூலமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு இன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்வெர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் 100 ரூபா கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்வெர்ட் பண்ண ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேக் ஆக்டிவ் பண்ணாதான் ஏதாச்சும் ஒரு பேக் ஆக்டிவ் பண்ணாதான் உங்களுக்கு ரெஃபருக்கு 100 ரூபா ரிவார்டு கிடைக்கும். அது போல் ரெஃபருக்கு ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலுக்கு ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க பேக் ஆக்டிவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெவன்யூ கிடைக்கும். அது போய் இந்த டாஸ்க் கால்லாம் இருக்குது. இந்த டாஸ்க் கால் மூலமாக வந்து பாருங்கள் வேலிட் யூசர் வந்து சேர்க்க நீங்கள் வந்து பாருங்கள் அமௌண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் வச்சு கூட பேக் ஆக்டிவ் பண்ணாலும் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்ஸ் வித்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த பேங்க் கார்டை கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நேம் வந்து பாருங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதுக்கப்புறம் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரு, பேங்க்கோட IFSC நம்பர் என்டர் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது செகண்டாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு எடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்து இந்த வித்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து வித்ரா கொடுத்துருக்காங்க. இந்த வித்ரா கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்ரா கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து முடிச்சு இந்த இடத்துல வித்ரா அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் மினிமம் வித்ரா கேட்டீங்கன்னா வெறும் 200 ரூபா. ஸோ 200 ரூபாய்க்கு மேலே இருக்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட 4450 ரூபா அமௌண்ட் இருக்குது. என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி முடிச்சு நமக்கு வந்து பாருங்கள் ஸோ வித்ரா டைம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ வித்ரா டைமிங் அப்படின்னு பார்த்தா மார்னிங் வந்து பாருங்கள் எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஈவினிங் வந்து பாருங்கள் 5 o'clock வித்ரா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த அமௌண்ட் வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வித்ரா பண்ணிங்கன்னா பேமெண்ட் சூப்பர் ஈஸியாக வரும். இதுக்கான பேமெண்ட் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் நான் நம்ம டெலிகிராம் சேனலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் பொறுத்தவரை கவலைப்படுத்தவரை அவ்வளோ சூப்பராக ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பாருங்கள் வித்ரா பண்ண பேமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ நேற்று கூட வந்து பாருங்கள் 6539 ரூபா வித்ரா பண்ணிக்கு இந்த பேமெண்ட் வந்து பாருங்கள் டேக்ஸ் போக மீதி பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் பற்றி கவலைப்படாதீங்க, அவ்வளோ சூப்பராக ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு அமௌண்ட் ஏன் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். ஓகே.